जय प्रत्यंगरे, जय जय प्रत्यंगरे। श्री श्री प्रत्यंगरा दास स्वामिகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம துவண்டு போயிருப்போம். அடுத்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பங்களும் கேள்விகளும் கவலைகளும் நிறைய நம்ம மனதுல இருக்கும். இந்த முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான விதத்துல இந்த முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமா அப்படிங்கிற குழப்பங்களும் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். அந்த நேரங்கள்ல எல்லாமே அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர தேவியை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவுகள் கட்டாயம் நமக்கு நல்லதான முடிவாகவே அந்த அன்னை நமக்கு மாற்றி கொடுப்பா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னைக்காக நீங்க ஏற்படுத்தின பீடத்துல தொடர்ந்து சண்டி ஹோமங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில நடைபெற்று வருது சுவாமி. தொடர்ந்து சண்டி ஹோமங்களை கலந்துக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அந்த அன்னை கொடுக்குறா. அந்த வகையில இப்ப நடந்த சண்டி ஹோமமும் ரொம்ப சிறப்பான வகையில அமைந்தது. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாகமா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. ரொம்ப ஜுவாலைகள் மிக மிக அதிகம். அங்க நின்று பார்க்க கூட முடியாது சுற்றி. அந்த அளவுக்கு அந்த ஹோமத்துல அப்படியே என்னுடைய உருவத்துக்கு முன்னாடி அப்படியே அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற காட்சி புகைப்படத்துல இருக்கு. ஃபேஸ்புக்ல போய் பாருங்க. அது எந்த படமும் நான் போடல, பாத்தீங்கன்னா தெரியும். நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம்னு போனீங்கன்னா இருக்கும். அம்பாள் தத்ரூபமாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஹோமத்திலையும் நேரடியாகவே ஜுவாலா ரூபமாக அங்கு அம்பாளை பார்க்கிறார்கள். இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மக்களாகிய அடியார்களாகிய ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் பக்தர்களாகிய நீங்க எல்லோரும் சொல்லுவதனால் ரொம்ப விசேஷம். அதுல என்ன நடந்திருக்கு, ஒரு ஹோமத்துல வந்தா என்ன நடக்குது, என்னென்ன கஷ்டங்கள் நீங்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் அந்த ஹோமத்துடைய பலாபலன்கள். நான் என்னென்ன பலாபலன்கள் இருக்குன்னு நான் சொல்லும் போது அது எல்லா ஹோமத்திலையும் எல்லாரும் சொல்றதுதான். எங்கு சண்டி ஹோமம் நடந்தாலும் அங்கு போய் கலந்துகிட்டாலே விசேஷம்தான். பிரத்யங்கரா அவளாக அமைத்து கொண்ட இடத்தில் நாம் சண்டி ஹோமம் அவ சொல்லி நடத்துற இடத்துல ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குறா. இந்த மாசம் மிக மிக விமர்சையாக நடைபெற்றது. எல்லோரும் பல நாடுகள்ல இருந்தும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக யார் யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்லி வேண்டிக்கிறீங்களோ, வர முடியாதவர்கள், ராவுகால பூஜை செய்யறவங்க, பாதகமல பூஜை செய்யறவங்க, அமாவாசை பரிகார பூஜை செய்யறவங்க, இந்த ஹோமம் உலகக்ஷேமத்திற்காகவும் நம்மளுடைய அடியார்களின் சர்வ சுபிக்ஷத்திற்காகவும் தான் இந்த ஹோமம் செய்யறோம். உலக நலன் ஒன்றையே கருதியும் அதே போல நம்மளுடைய அடியார்கள் நலனை கருதியும் இந்த ஹோமம் மாசம் மாசம் செய்யறோம். யார் ஒருத்தர் ஒரு மாசம் 11 மாசம் தொடர்ந்து கலந்துக்கிறாங்க, ஒரு மாசம் கலந்துக்கிட்டாலே அடுத்த 11 மாசம் இங்க வரணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு தானாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஹோமத்தை கூட மிஸ் பண்றது இல்லை. எல்லா அடியார்களும் அங்க 27 சுத்தி அம்பாளுடைய ஹோம தீர்த்தத்தை தளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போறாங்க. எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று எல்லோருக்காகவும் நம்மளுடைய அடியார்களுடைய சகல சுபித்துக்காகவும் அதே போல உலகமெங்கும் செய்யக்கூடிய ராவுகால பூஜை செய்யக்கூடிய, பாதகமல பூஜை செய்யக்கூடிய, அமாவாசை பரிகாரம் செய்திருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற வேண்டுகோளுக்கு இணங்க அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வச்சோம். அதே போல எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் அம்பாள் கொடுத்துட்டு இருக்கா. தொடர்ந்து எல்லோரும் 11 சண்டி ஹோமங்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க. கலந்துக்க உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. புரியுதா? கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. மே 4ஆம் தேதி தொடர்ந்து நீங்க தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அடியார்கள் முன்பதிவு தொடர்ந்து செய்துகிட்டே இருக்காங்க. இந்த தருணத்துல பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் நீங்க தரீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சங்கவி பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என் ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சொல்லுங்க. ஒரு பெரிய மிராக்கிளே ஒண்ணு நடந்திருக்குங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் சாமி. சரிம்மா. எனக்கு ரத்தத்துல கேன்சர் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்தது. சரிம்மா. அப்போ நான் சிடி ஸ்கேன் பண்ணும்போது அதுல 90% ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அந்த 15 நாள் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கவே கிடையாது கையில. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. ம் அப்ப அம்பாளே நீங்க தான் வந்து துணையா இருக்கணும். உங்களவே நான் நம்பி இருக்கேன். அதுல ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க தான் காமிக்கணும். உங்களோட மருந்தாதான் தேன் பேரிச்சம்பழம் நான் சாப்பிட்டு இருக்கேன் சரிம்மா. அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் சாமிஜி. ம் எங்க வீட்லயே வந்து அந்த 15 நாள் யாருக்குமே தெரியாது. ம் அம்மா கிட்ட மட்டும்தான் என்னோட சொந்த தாய் மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் என் பிரச்சனைய. சரிம்மா. அப்ப 15 நாள் கழிச்சு போன் பண்ணி அவங்க சொன்னாங்க, ம் அந்த 90% இருக்க வேண்டிய கேன்சர் பிரச்சனை துளி கூட இல்ல சாமிஜி. அது பெரிய அதிசயமா இருந்தது. ம் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க சாமிஜி, ம் இங்க எத்தனையோ பேர் வந்து கேன்சர்னால குணமடையாம இறந்திருக்காங்க. பார்த்தீங்களா? அம்மாவை வந்து புடிச்சாங்கன்னா ராகுகால பூஜை செய்யறவங்களுக்கு அம்மாவோட தேனும் பேரிச்சம்பழ தண்ணி தான் சாமிஜி மருந்து நிச்சயமா. அவங்களுக்கு. அது சொல்லணும் தான் நான் அது மிகப்பெரிய அதிசயத்தை அம்மா வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க எங்க விஷயத்துல. சத்தியமா சத்தியமா. கேன்சர் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு 2016 நம்மளுடைய மகிமை விழால பெங்களூர்ல இருந்து ஒரு அடியார் பேசியிருக்கார். 90% கேன்சர் சொல்லி அவங்களுக்கு கேன்சரே இல்லைன்னு ஆயிடுச்சுமா. ட்ரீட்மெண்ட் மருந்து சாப்பிட்டு போய் நம்ம பேரிச்சம்பழம் தேனும் சாப்பிட்டு கேன்சரே இல்லைன்னு குணமாயிருக்கு. புரியுதா? அதனால யாராக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் பேரிச்சம்பழமும் தேனும் அருமருந்து. அம்பாள்கிட்ட வச்சதை எடுத்து அவை எடுத்து கொள்ளக்கூடிய பிரசாதமாக பேரிச்சம்பழமும் தேனும் இருக்கு. புரியுதா? அதை எடுத்துக்கிட்டு நம்ம மிச்சத்தை நமக்கு வைக்கிறா. அதை சாப்பிடும்போது அதை நம்ம பருகும்போது நமக்கு ரத்த சுத்தி ஆகுது. பேரிச்சம்பழம் தேன் சாப்பிடும்போது நமக்கு உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நம்மளை இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட இருக்கு. புரியுதா? அதுதான் இங்க நடந்திருக்குமா. சரியா? சரிங்க சாமிஜி. எல்லாத்தையும் நான் ஒண்ணு சொல்ற விரும்புறேன் சாமிஜி. சரிம்மா. எல்லாரும் வந்து பாதகமல பூஜை ராகுகால பூஜை எல்லாரும் அவசியம் பண்ணணும் சாமிஜி. இதை பார்த்துட்டு நிச்சயமா எல்லாரும் பண்ணுவாங்கம்மா. இது செய்யக்கூடிய பலன்கள் வந்து அம்பாள் ரொம்ப ரொம்ப அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட இருக்குமா. அதை எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பா. நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய இந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் எங்கும் உங்களை சுத்தி இருக்கிற அடியார்கள்ட்ட பரப்பிட்டு வாங்க போதும். சரியா? சரிங்க சாமி. இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சாமிஜி. உங்களுக்கு சரி நன்றிங்க சாமிஜி. சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரா. ஜெய் பிரத்திங்கரா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப கொடிய ஒரு நோய் வந்து தீர்க்கவே 100% வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய்னா அது கேன்சர் தான். அப்படிப்பட்ட கேன்சரையும் வந்து அந்த அன்னை வந்து எதுவுமே செய்யல. வெறும் பேரிச்ச பழமும் அந்த தண்ணீரும் பருகியே வந்துட்டு அந்த கேன்சருங்கிற கொடிய நோயை வந்து முற்றிலும் அழிந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் சுவாமி. அதை பத்தி நிச்சயமாமா. இவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பரிகாரமும் செய்திருக்காங்க. நான் உங்களை கேட்கக்கூடாதுன்னு தான் கேட்கல. முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ராகுகால பூஜை பாதகமல பூஜையும் செஞ்சுட்டு இந்த தகவல் வந்து எனக்கு வந்து உடனடியாக பரிகாரங்களும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பரிகாரங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அது அம்பாளுடைய சக்தி எப்படி இருந்தாலும் சரி ராகுகால பூஜையிலே நடக்குது. ஆனா ஜாதகத்தில் ரொம்ப மோசமான நிலைமைகள் இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு பலன் இல்லாமல் போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து பரிகாரம் எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய மாற்றங்கள் அபரிவிதமானதாக இருக்கும். என்ன அதை வந்து நம்ம பரிகாரங்கள் செய்தீங்களான்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல நான் பரிகாரம் செய்திருக்கேன் சுவாமி நான் அவங்க சொல்லணும். ஆனா நம்ம சொல்லணும்ன்றதுக்கு என்ன காரணம்னா அந்த விஷயங்கள் மிக மிக பயந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய ராகுகால பூஜை பாதகமல பூஜை உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஆனா ரொம்ப மோசமான காலகட்டங்கள்ல பரிகாரங்கள் அவசியம். இன்னும் சொல்ல போனா ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு நான் பரிகாரம் செய்து கொடுத்திருந்தேன். அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 10வது படிக்கும்போது படிப்புல பிரச்சனை, உடல்நிலையில ஒரு தொடர்ந்து இந்த ஃபிட்ஸ் வரும். அந்த மாதிரியான பிரச்சனை, திருமணம் ஆகிறதுல ரொம்ப பிரச்சனை. எப்படி மறைச்சு திருமணம் செய்யறது? நான் சேலஞ்சு பண்ணேன். திருமணம் என்பது பண்றதுக்கு முன்னாடி நம்ம பரிகாரங்கள் படிப்பு 12ஆம் வகுப்பு வருவதற்குள்ள 11ஆம் வகுப்புக்குள்ள தாயத்தை போடுங்கன்னு. அவங்க 10ஆம் வகுப்புலயே போட்டாங்க. பெண் குழந்தை 10ஆம் வகுப்புலயே போட்டாங்க. 12ஆம் வகுப்புல கிட்டத்தட்ட 1100 மார்க் என்னமோ எடுத்தா. நல்ல மதிப்பெண்ல நல்ல பெண். அதே மாதிரி ஒழுக்கத்துல ஜாதக ரீதியாக காதல் திருமணம்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க அதை மாற்ற முடியும் பாருங்கன்னு சொல்லி அந்த நேரங்கள்ல அந்த பரிகாரங்களை புதுப்பிக்கிறது அப்படி பண்ணோம். நல்லபடியான திருமணம். புரியுதா? 2 டிகிரி படிச்சுட்டு நல்லபடியாக அப்பா அம்மா பார்த்த திருமணம். அதே போல இந்த பெண் முழுகாமான பிரச்சனை, குழந்தை பேரு பிறக்கும் போது சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா அம்பாள் காப்பாத்துவா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நம்ம பரிகார தாயத்திருக்கும் போதும் பாதகமலமும் ராகுகால பூஜையும் பண்றவங்களை அம்பாள் கைவிட மாட்டா, நீங்க வேணா பாருங்கன்னு. அதே மாதிரி அந்த பெண் கன்சீவ் ஆனா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா கன்சீவ் ஆகி குழந்தை பிறப்புல சுகப்பிரசவம் பெறுவதில் சிரமம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்றது.
அப்படி எதுவுமே கிடையாது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட தகவல், இந்த மாதிரி சிசேரியன் தான் பண்ணணும் எனக்கு வந்த தகவல். நிச்சயமாக கண்டிப்பாக அந்த அமைப்பு அம்பாள் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அம்பாள் அனுகிரகத்தோட குழந்தை பிறந்திருக்கு. புரியுதா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அது அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக, அம்பாளை நீங்கள் நம்பக்கூடிய இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு குருவையும் அம்பாளையும் நம்பக்கூடிய இடத்துல எல்லா விதமான பூஜை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது கேட்கும்போது நமக்கு அம்பாள் மேல ஒரு சந்தோஷம். ஏன்னா பரிகாரங்கள் செய்யும்போது எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. ராகுகால பூஜை, பாதகமல பூஜையிலும் அம்மா என் கூட இரு, வழி நடத்துன்னு தான் கேட்க சொல்றேன். என் கூட இருந்து வழி நடத்துன்னு கேட்க சொல்றேன். அதே தான் பரிகார பூஜைக்கும், என் கூட இருந்து வழி நடத்து. நமக்கு எந்த தேவை, எப்ப தேவை என்பதை அம்பாள் கொடுத்துருவா. அதனால எல்லோரும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கக்கூடியவர்கள், இந்த ஜெய் பிரத்திங்கிரா நேரத்துடைய நோக்கம் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்து பயனடையணும். ரொம்ப சிரமப்படுறவங்க அத்தனை பேரும் பாதகமலத்தை வாங்கி பயனடையுங்கள். இல்ல சுவாமி நான் எல்லாமே பார்த்துட்டேன், வெறுத்து போயிருக்கேன் அப்படின்னா ஒரு தடவை ஜாதகத்தை பாருங்க நேரில் வந்து. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் கொடுப்பேன். சென்ற வாரத்தில் ஒரு நாள் தான் பார்ப்பேன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரமப்பட்டுக்கிட்டாங்க. அதனால அதை 2 நாளா மாத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வாரத்துல வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது வாரத்துல 2 நாள் நிச்சயமா பார்க்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா நான் இந்த வெள்ளிக்கிழமை தான், போன வெள்ளிக்கிழமை பார்த்து இன்னைக்கு தான் திருப்பி பார்க்கிறேன். அதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, பார்த்தே திருணும்ன்றாங்க. நம்ம பீடத்திலையும் இருக்க முடியல. பீடத்துல வந்து வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கேன், மாசத்துல 4 நாட்கள் இருக்கேன். பௌர்ணமி, அமாவாசை, சண்டி ஹோமம், அஷ்டமி. அந்த அஷ்டமி சண்டி ஹோமத்திலையும் பேச முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில பேச முடியும். புரியுதா? அதனால தயவு செய்து நம்மளுடைய அலுவலகம் டி நகர்ல இருக்கு. கீழே ஓடுற நம்பர்ல நீங்க என்ன கேட்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. அங்க வந்து உட்கார்ந்தா ராகுகால பூஜைனா என்னன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். முக்கியமா அடுத்தது பாத கமலம்னா என்ன, அதோடைய விளக்கம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜாதகம் ஏன் பார்க்கிறோம், நம்ம ஏன் சிரமப்படுறோம், கர்மானா என்ன, அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை உங்களுக்கு புரியும்படி விளக்கம் கொடுப்போம். இது உலகத்தில் எங்கும் பண்ண முடியாத விஷயம். அதை நம்ம செய்யறோம். ஏன்னா நீ வந்து பரிகாரம் செய்துக்கோனா, பரிகாரம்னா என்னன்னே தெரியாது. இத்தனை ரூபாய் செலவு பண்ண பரிகாரம் பண்ணுனா புரிஞ்சிருமா? முடியாது. கர்மானா என்னன்னே தெரியாம, ஜாதகம்னா என்னன்னே தெரியாது அவங்க யாரா இருந்தாலும் ஜாதகம்னா என்ன, கர்மானா என்னன்னு அங்க விளக்கம் கொடுக்கணும். ஒரு மணி நேரம் ஸ்பீச் இருக்கு. அது சில நேரங்கள்ல 2 மணி நேரம் கூட போகும். அப்படி அந்த விளக்கங்கள் கொடுக்கும்போது அந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். அடுத்தது நீங்க ஜாதகத்தை தூக்கிட்டு எங்கேயும் சுத்த முடியாது. ஜாதகம் என்பதை மறந்துடுவீங்க. இதுதான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய சக்தி. இந்த வாரம் ஒரு கஷ்டம் இருக்கும், அடுத்த மாசம் ஒரு கஷ்டம் வரும். ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, தசாபுத்தி மாற்றங்கள், புரியுதா? வருஷ பரப்பு, தமிழ் வருட பரப்பு, ஆங்கில வருட பரப்பு, இப்படி பலன்களை கேட்டுக்கொண்டு எந்த வருடத்திலேயாவது நம்ம பலன் மாறிடாதா, எந்த பயிற்சியாவது நம்ம பலன் மாறிடாதா? மக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வளைந்து நெளிந்து ரயில் பாதை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஓடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கணும். நம்ம போற இடமெல்லாம் ஆரஞ்சு சிக்னல் இருக்கணும். எப்படி? கிரீன் கூட வேண்டாம், ஆரஞ்சுனா பார்த்து போய்க்க வேண்டியது. நம்ம பார்த்து போய்ப்போம். அதுதான் நம்ம அமாவாசை பரிகாரம். நீ பார்த்து போயிட்டே உனக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். புரியுதா? ரெட்டு கிரீன் வேண்டாம். நமக்கு பார்த்து போகக்கூடிய ஞானத்தை அம்பாள் கொடுத்துவா. இது சரி அப்படின்னு நீ தீர்மானிப்ப. நீ நினைக்கிறது சரியா இருக்கும். அதுதான் அமாவாசை பரிகாரம். புரியுதா? கெட்டது என்பது நடக்காது. கெட்டது வருதுன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் உள்ள வந்து அம்பாள் சொல்லிடுவா, இந்த நேரத்துல உனக்கு இது வரப்போ ஜாக்கிரதை அப்படின்னுவா. அதுதான் நம்ம பரிகாரம். அதனால தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இன்றிலிருந்து ராகுகால பூஜை ஆரம்பிங்க. வருகின்ற மே 4ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கணும். அதுக்குள்ள நீங்க ராகுகால பூஜை ஆரம்பிச்சீங்கன்னா பாதகமலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அம்பாள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். அப்ப பாதகமலம் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவெடுத்து வாங்குங்க. ஏதோ டிவியில காட்டுறதுக்காக வாங்கிடாதீங்க. இந்த ராகுகால பூஜை செய்யற அத்தனை பேருக்குமே அம்பாள் சக்தி என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சனால்தான் ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்றீங்க. அதனுடைய அனுபவங்களை எல்லோருக்கும் சொல்றீங்க. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாதகமலம் என்பதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த பாதகமலத்தை வாங்க முயற்சி செய்யுங்க. மே 4ஆம் தேதி வாங்குற அத்தனை பேருக்குமே அம்பாளுடைய பிரத்திங்கிரா தாயத்துன்னு கொடுக்குறோம். இது பரிகார தாயத்து அல்ல. புரியுதா? பிரத்திங்கிரா தாயத்து வேற, அமாவாசை பரிகாரம் என்பது உங்களுக்காக தனிப்பட்ட முறையில செய்யக்கூடியது. அமாவாசை பரிகார தாயத்து 21 வகையான மூலிகை பஸ்பங்களால் உருவாக்கப்படுற தாயத்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த பிரத்திங்கிரா தாயத்துல என்ன இருக்கும்னா, அம்பாளுடைய சண்டி ஹோமம், பிரத்திங்கிரா ஹோமம் இருக்கு இல்லையா, இந்த ஹோமத்துடைய பஸ்பம் கண்டிப்பாக இருக்கும். இதான் ரகசியம்.
இதுல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் அச்சம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன செய்யறன்றதை நான் சொல்லணும். இப்ப பரிகார தாயத்தில் என்ன இருக்கும் சுவாமி? 21 வகையான மூலிகை பஸ்பம், உங்களுக்கு எந்த மூலிகை பஸ்பம் வைத்தால் வேலை செய்யுமோ அதை தான் கொடுப்போம். எல்லாருக்கும் பொதுவான 21 வகையான மூலிகை பஸ்பம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான 21 வகையான மூலிகை பஸ்பம். இந்த வாட்டி பரிகார பூஜை செய்வது என்ன பலன்? இப்ப நேற்று இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கும் அமாவாசை இருக்கு, மதியம் 2 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால ராகுகால பூஜை தயவு செய்து அமாவாசை நாளில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கும் ரொம்ப விசேஷம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை என்ன வைக்கணும் என்பது பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான், 2 அகல் தீபம் தான். அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. இல்லை இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில ராகுகால பூஜைனா என்னன்னு போடுவோம், அதை பார்த்து செய்யுங்க. சந்தேகப்படுறவங்க ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிரா பீடம் யூடியூப்ல போய் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்கும். அதுல ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை பாருங்க. இல்லை ராகுகால பூஜைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும், அதை பாருங்க தயவு செய்து. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த அமாவாசை பரிகாரம் வருகின்ற சித்திரை அமாவாசை பரிகாரத்துக்கும் இப்ப மற்ற பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருகின்ற சித்திரை அமாவாசை பரிகாரம் ரொம்ப விசேஷம். என்னன்னா பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தில் லட்ச ஹோமம் நடக்க போகுது. 9 லட்ச தடவை ஹோமத்தை பண்ண சொல்லியிருக்க அம்பாள். முக்கியமான விஷயம், அது எத்தனை லட்சம் ஓடி இருக்குன்றது அப்புறம் சொல்றேன். இப்ப 2வது தடவையா மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய லட்ச ஹோமம் பெருவிழா நடக்க போகுது. அம்பாளை பிரதிஷ்டை செய்து 3ஆம் ஆண்டு துவக்க விழா வருகின்ற 28ஆம் தேதி. அதை முன்னிட்டு நமக்கு 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி நடுநிசி பிரத்திங்கிரா ஹோமம் நடக்குது. அதே போல 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாளும் லட்சோகம பெருவிழா நடக்குது. அதுக்கு முடிந்தவர்கள் உங்களால முடிந்த கைங்கரியங்கள் தயவு செய்து செய்யுங்க. நம்மளுடைய பாத கமலம் ராவுகால பூஜையினால் பயன் அடைந்தவர்கள் ஒன்று, புரியுதா? அதே மாதிரி அமாவாசை பரிகாரத்துக்கு என்ன வித்தியாசம் மற்ற அமாவாசைக்கும் இந்த அமாவாசைக்கும்? சித்திரை மாதம் வருகின்ற மே 4ஆம் தேதி அமாவாசை. அந்த தினத்துல இந்த லட்சோமத்தில் முக்கியமான மூலிகை பஸ்பங்களை பூஜையில் வைக்கப்படுகின்றது. அந்த மூலிகை பஸ்பங்களை உங்களுக்கு தாக்கி தரப்படும். அதனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து ஜாதகம் பார்த்தவர்கள், ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவர்களுக்கு தான் முன்னுரிமை. அதே மாதிரி அமாவாசை முன்னெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி நீங்க பதிவு பண்ணா போதும். இப்ப அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ. ஏன்னா நிறைய பேர் வருவதனால முன்னாடி பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு ஜாதகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும். மேலும் அதை பத்தி நிறைய தகவல் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு வாங்க. சரி சுவாமி, இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசிட்டு வந்து. நிச்சயமா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிரா நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். முடிச்சூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பேர் ராணி. நான் வந்து பரணி நட்சத்திரம், சிம்ம மேஷ ராசி. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. ஜெய் பிரத்திரிங்க. ஜெய் பிரத்திரிங்க. ஜெய் பிரத்திரிங்க. சொல்லுங்கம்மா. நான் வந்து 2 வருஷமா இது ராகுகால பூஜை பண்ணியிருந்தேன். சரிம்மா. 1 வருஷம் முடிஞ்சு பாதகமலம் வாங்கினேன். பாதகமலம் புக் பண்ண உடனே எனக்கு 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது. 7 வருஷமா பெரியவனுக்கு பார்த்துன்னு கொஞ்சம் கூட முடியவே இல்லை. சரிம்மா. இந்த பாதகமலம் புக் பண்ண உடனே எனக்கு மறு மாசமே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. சந்தோஷமா. அதுக்கப்புறம் 2வது பையனுக்கும் எனக்கு 3 மாசத்துலயே முடிக்கணும்னு வேண்டியிருந்தேன் அம்மா கிட்ட. அதே மாதிரி அவனுக்கும் கல்யாணம் ஆகி நிச்சயம் ஆகி கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. 2 பசங்களுக்கும் அடுத்தடுத்த 3 மாசம் கேப்லயே முடிஞ்சிருச்சு. பெரிய விஷயம் இல்லையா இது? என்னங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அம்பாள் அனுகிரகம்? ஆமா அண்ணா, அம்மா அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுப்பா, புரியுதா? அதுக்கப்புறம் பெரியவனுக்கு தான் 8 வருஷமா பார்த்துன்னு இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பெரிய சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா அதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகமா. நீங்க நம்பிக்கையோடு செய்யறதுக்கு உண்டான பலன் நிச்சயமா அவ கொடுப்பா, புரியுதா? சரிம்மா. அதுக்கப்புறம் மேலையும் வீடு கட்டணும், ரூம் போட்டோம், பசங்களுக்கு இடம் வேணும்ட்டு. சரிம்மா. அதே மாதிரி வீடும் நல்லபடியா கட்டி முடிச்சுட்டோம். இப்ப போன வருஷத்துல எனக்கு 3 விஷயமும் நல்லபடியா எல்லாம் முடிச்சு கொடுத்தா. தொடர்ந்து பூஜை செய்யுங்க. இதே போல இந்த பாத கமல பூஜையும் ராகுகால பூஜையும் உங்கள் பக்கத்துல இருக்கிற சுற்று வட்டாரங்கள்ல பரப்பிக்கிட்டு வாங்க. அது போதும் நீங்க செய்யறது, புரியுதா? வருகின்ற 26, 27, 28 அம்பாளுடைய விசேஷ பூஜைகள் நம்ம பீடத்தில் நடக்குது. உங்களால முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்யுங்க, எல்லோருக்கும் சொல்லுங்கம்மா, புரியுதா? நீங்க இத 4 பேருக்கு சொன்னாலே அதோடைய நன்மை இன்னும் உங்களுக்கு அதிகமாக வரும். இதை விட இன்னும் அதிகமா வரும், புரியுதா? பெரிய மருமக கன்சீவ் ஆயிருக்கா. சந்தோஷம். வந்து டெலிவரி ஆகணும். நிச்சயமா ஆயிடும். அம்மாவோட அனுகிரகம். ராகுகால பூஜை செய்யற அத்தனை பேருக்கும், பாதகமல பூஜை செய்யற அத்தனை பேருக்கும் அம்பாள் நிச்சயமாக சுகப்பிரசவம் தான் கொடுப்பா. ஏன்னா ஆபரேஷன் செய்வது என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? ஏன்னா அந்த ஒரு ஊசி போடுறதுனால
வாழ்நாள் முழுதும் அந்த பிள்ளைகள் வந்து முதுகு வலியால் அவசரப்படணும். அது இல்லாம அம்பாள் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுப்பா. நிச்சயமாக சுகப்பிரசவம் ஆவதற்கு உண்டான பிரார்த்தனை அம்பாள்கிட்ட வைங்க. புரியுதா? சரி சாமி. சரியாம்மா? நிச்சயமா சுகப்பிரசவம் ஆகும். இந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் எல்லோருக்கும் பரப்பிட்டு வாங்க. அது போதும். சரியா? சரிங்க சாமி. சரிம்மா, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த ஒரு நேயர் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேருக்கு இந்த திருமண தடைகள் அப்படின்னு இருந்தாலே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அன்னையை வேண்டது மூலியமாவே எல்லா நன்மைகளும் நடக்குது. இப்போ வந்து அவங்களுடைய மருமக வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க சொல்றாங்க. இப்பவே வந்து அவங்க அமாவாசை பரிகார பூஜை முறைகள் எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு இன்னும் வந்து எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு கொடுக்கும்? நிச்சயமா பாதுகாப்பா இருக்குமா. ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யணும். அவங்களுக்கு என்ன சூழ்நிலை தெரியாது. அவங்கள வந்து என்ன வந்து பாருன்னு சொல்ல முடியாது. இது என்னன்னா பாதகமலமும் கொடுத்துருக்கேன். முடிஞ்சா ஜாதகத்தை பாருங்க, பரிகாரம் செய்யுங்கன்னு தான் சொல்வேன். பாதகமலம் வாங்கிட்டாலும் உடனே ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்யுன்னு சொல்லவே மாட்டேன். யாரையும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அம்பாள் அனுகிரகத்தோட அவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்குன்னா அது பெரிய விஷயம். ஆனா பரிகாரம் செய்தால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய திருமணத்திற்கு முன்னாடி நாம் பரிகாரம் செய்து கொண்டால் நல்ல வரன் நிச்சயமாக அமையும், நல்ல சம்பந்தம் அமையும். இதை யாரு என்ன சோதிச்சு கொடுத்தாலும் நல்ல சம்பந்தம் அமைய மாட்டேங்குது. என்னதான் பார்த்து செய்தாலும் சம்பந்திங்களுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அடுத்தது மாமியார் நாத்தனார், எவ்வளோ பிரச்சனைகள் ஒரு வீட்டுல. பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்குமே பல பிரச்சனைகள். இதை வெளியே சொல்ல முடியாது. பெண்கள் வெளியில சொல்லிடுறாங்க, ஆண்கள் வெளியில சொல்றது இல்லை, சமாளிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதிலிருந்து தீர்வு எடுப்பதற்கு நம் அமாவாசை பரிகாரம் நிச்சயமாக நிரந்தர தீர்வாக இருக்கும். அதன் மூலமாக கணவன் மனைவி 2 பேர் தாயத்து அணிந்ததுக்கு அப்புறம் குழந்தை பேரு அந்த கரு உருவானா அந்த குழந்தையும் நல் குழந்தையாக இந்த பூமியில் அவதரிக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு அவங்க முயற்சி செய்யணும். நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எத்தனை பவுன் வேணாலும் போடுங்க, போடாம கூட போங்க. ஆனா திருமணத்திற்கு முன்னாடி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம் பரிகாரம் அவசியம்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பார்க்க வர அந்த திருமண வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரியும். 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்தாலே சொல்லுவேன், 11ஆம் வகுப்புக்கு முன்னாடி தயவு செய்து பரிகார தாயத்து போடுங்க. பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்ல படிப்பு வரும், நல்ல வாழ்க்கை அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறவங்க எல்லாரும் எத்தனையோ பெரிய மனிதர்கள், எத்தனையோ பேர்கள் ராகுகால பூஜை செய்றாங்க. அவங்க எல்லாம் இன்னும் வெளியில வந்து அம்பாளுடைய ஆலயம் திருப்பணி மேல நல்லபடியா நடப்பதற்கும், இந்த லட்சோம பெருவிழா நல்லபடியாக நடப்பதற்கும் உங்களால முடிந்த கைங்கரியங்கள் முடிஞ்சதை செய்யுங்க. அது போதும். அம்பாள் உங்க கூடவே இருப்பா. எப்ப முடியுமோ ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள இருந்தாலே அது பெரிய பாதிப்புகள் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வேணா சாட்சி நம்மளுடைய அலுவலகத்துல வந்து பாருங்க. எத்தனையோ தொழில் செய்து வியாபார நஷ்டம், குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் எத்தனையோ பேர் பிரிந்து வியாபாரத்துல ரொம்ப மோசமான நிலைமையில வந்து எத்தனையோ பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. எதனால? இந்த அமைப்புகள் கிரகங்கள் யாரும் சரியாக சொல்லாதனால், நிரந்தர தீர்வு இல்லாதனால், நிரந்தர தீர்வானவள் நம் பிரத்திங்கரா இருக்கா. அவளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவள் பாதத்தை பிடியுங்கள். நமக்கு சரணாகதி தத்துவத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அவள் பாதத்தை பிடிப்போம், நம் பாவங்களை போப்போம். புரியுதா? கண்டிப்பா சுவாமி. இந்த தருணத்துல பாத கமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, பாத கமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ
ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஜெய் பிரத்யங்கரா லட்ச மூல மந்திர ஹோமம் மற்றும் அமாவாசை பூஜையில் வைக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் மே 4ஆம் தேதி ஜெய் பிரத்யங்கரா மகிமை விழாவில் வழங்கப்படும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. முதல்ல எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய பெரிய பொண்ணுக்கு முதுகு வலி அதிகமாக இருந்தது. அது எந்த டாக்டர்கிட்ட பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வலி மட்டும் குறையவே இல்லை. அப்புறம் தான் அந்த குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எங்கள் மகளோட பெரிய மகளோட சேர்ந்து சந்தித்தோம். சரி, அன்றைக்கே நாங்கள் பாதகமலம் உடனே வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டில் அவர் சொன்ன முறைக்கு பிரகாரம் பாதகமல பூஜை பண்ண ஆரம்பித்தோம். ராகுகால பூஜை என் பொண்ணும் சேர்ந்து செஞ்சு, மனைவியும் சேர்ந்து செஞ்சு நல்லபடியாக இப்போ பொண்ணுக்கு முதுகு வலின்ற அந்த பிரச்சனையே இல்லை. எப்போ வரும் அப்போ வரும் எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு பதவி உயர்வு பாதகமலம் வாங்கினா உடனடியாக எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கடுத்தது பரிகார பூஜைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். பொண்ணுக்கு கட்டணும் பரிகார பூஜை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், பொண்ணுக்கு 50 சவரம் போடுங்க, 20 சவரம் போடுங்க, அதெல்லாம் பெருசு இல்லை, அமாவாசை பரிகார பூஜை பண்ணுங்க, அவ காலமெல்லாம் நல்லா இருப்பா, அவ பரம்பரையே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு குருவோட வாக்கை நாங்கள் பெருசாக எடுத்துட்டு அந்த அமாவாசை பரிகார பூஜை என் பொண்ணுக்காக செஞ்சு கடந்த நவராத்திரியும் போது அவளை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. நவராத்திரி அந்த 9 நாளில் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. நல்ல ஒரு சம்பந்தம். மாப்பிள்ளலாம் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு. அவங்க அப்பா அம்மாலாம் என் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு, எங்கள் வீட்டில் கூட அந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிச்சிருப்பாளான்னு தெரியாதவோ. மாமியார் வீட்டில் போய் ரொம்ப நல்லாவே இருக்கா, ரொம்ப நல்ல சுகத்தையே அனுபவிக்கிறாவோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். 2வது பொண்ணுக்கு நல்ல படிப்பு கிடைச்சது, நல்ல மார்க்கெல்லாம் வாங்கிட்டா. இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காவோ. அதனால எல்லாரும் ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. தயவு செய்து பாதுகாமலை எல்லாரும் வாங்குங்க. பாதுகாமலை பூஜை செய்யறதுனால எதிரிகளே நம்மளோட சேர விட மாட்டா. அவங்க நம்மளுக்கு கெட்டது நினைச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அம்பாளைய குருவோட முழுமையா நம்புங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. குருவாழ்க, குரு. என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்ததுனால ஏற்படக்கூடிய மகிமைகளை பார்த்திருப்பீங்க. இந்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்க நிறைய பேர் முயற்சி செய்றீங்க. நிறைய பேர் அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிற விளக்கங்கள் கேட்கிறீங்க. நீங்க எல்லாருமே 9025233000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்டை முன்பதிவு செய்து கொண்டீங்க அப்படின்னாலே சுவாமிகள் அவர்களை ஒருமுறை நேரடியாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் சுவாமிகள் அவர்கள் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொல்வாங்க. அது கண்டிப்பா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம். சுவாமி, ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீலங்காவிலிருந்து அம்பிகா பாலகரன் பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பூரட்டாதி, கும்பராசி. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்க ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுறோம். சொல்லுங்க. பிரத்யங்கராஜ். ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னண்டா ஐயா, இன்றைக்கு தான் அந்த நிகழ்ச்சி பாக்குறோம் ஐயா. சரி. என்னண்டா, எனக்கு அந்த 2016 அந்த அமெரிக்கன் விசா கிடைச்சது. அது சம்பந்தமா அது இழுபட்டு கொண்டு கிடக்கணும், கிடைக்கல. சரி. ஐயா கேட்கறதுக்கு, அதாவது நம்மளுடைய பூஜைகள்ல வெளிநாடுகள்லயும் எல்லா நாடுகள்லயும் இலங்கை தமிழர்கள் அதிகமாக செய்து இருக்காங்க, புரியுதா? நேற்று கூட நம்மளுடைய சண்டி ஹோமம் அமாவாசை பூஜைக்கும் அதாவது சுவிட்சர்லாந்துல இருந்து இலங்கை தமிழர் வந்திருக்காங்க.
தொடர்ந்து பரிகார பூஜைகள் செய்து, அமாவாசை பரிகார பூஜை செய்து, பாதகமல பூஜை செய்து, நான் சுவிட்சர்லாந்து போகும்போது எனக்கு ஒரு உறுதுணையா இருந்த குடும்பம். புரியுதா? எல்லாரும் உலகமெங்கும் செய்யக்கூடிய ராவுகால பூஜை செய்யக்கூடிய நம்மளுடைய தமிழ் அடியார்கள்ல இலங்கை தமிழர்கள் அதிகமாக செய்யறாங்க. இலங்கையில மிக மிக அதிகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்பாளுடைய உத்தரவு கிடைச்சா நிச்சயமாக வருவேன். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் சொல்லப்படும். லைன் துண்டிச்சிருச்சு, இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தகவல் சொல்றேன். இதுவரைக்கும் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் இருந்தீங்களோ இனிமே கவலைப்படாம இன்றிலிருந்து ராவுகால பூஜை செய்யுங்க. ஏற்கனவே நம்மளுடைய பூஜைகளை பத்தி தகவல் சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு புதுசா பார்த்திருப்பீங்க. புதுசா பார்த்தேன்னு தான் சொல்லியிருந்தாரு இல்லையா? அதனால புதுசா பார்த்திருக்கனால இன்னிலிருந்து ராவுகால பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமா செய்யுங்க. இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் போது இன்று அமாவாசை தினம், இன்று ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த விசா பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அம்பாள் நிச்சயமா கொடுப்பா. அது வந்ததுக்கு அப்புறம் நேரடியாக அம்பாளை வந்து பாருங்க முடிஞ்சா. அப்படி இல்லைன்னா பிரார்த்தனை எடுத்து வைங்க. உங்க ஊர் காசை ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சிருங்க அம்பாளுக்கு. அம்மா எனக்கு நல்லபடியா எல்லா விதமான தீர்வுகளும் கொடுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்க. அதுக்குண்டான நம்மளுடைய தொடர்புல கேட்டுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். கவலைப்படாம பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா நடக்கும். இதுதான் சூழ்நிலை. சில பேருக்கு அந்த நேரம் காலம் லைன் கிடைச்சும் கட்டாயம் இருக்கு பாருங்க. அவருடைய மிக மோசமான நிலைமையில இருக்கார். இருந்தாலும் அதுக்குண்டான மாற்றங்கள் அம்பாள் நிச்சயமா கொடுப்பா. இன்றிலிருந்து தயவு செய்து ராவுகால பூஜை பண்ணுங்க. அதுக்குண்டான தீர்வை அம்பாள் கொடுப்பா. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு அம்பாளுடைய படங்கள், ராவுகால பூஜை முறை, நம்மளுடைய போற்றிகளை பெற்றுக்கொண்டு அந்த போற்றியை ஒரு தடவை இல்ல 6 தடவை படிக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு 6 தடவை ராவுகால நேரத்துல படிங்க. நிச்சயமாக ஒரு 6 வாரத்துல நல்ல தீர்வு அம்பாள் கொடுப்பா. சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பேர் மகிமைகளை பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு நம்மளால வாய்ப்பு கொடுக்க முடியல. ஆனா இவங்களுக்காகவே மகிமை விழா ஒன்று நீங்க ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. பாதகமலம் கொடுக்கிற அன்னைக்கு மே 4ஆம் தேதி மகிமை விழாவும் ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. அது பற்றின தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது 27, 28 2 நாள் லட்ச ஹோம பெருவிழா, அம்பாளை வைத்து 3ஆம் ஆண்டு துவக்க விழா. இப்பதான் அம்பாளை பிரதிஷ்டை செய்தது போல இருக்கு. இப்பதான் ஹோமம் நடந்த மாதிரி இருக்கு, ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு துவக்க விழால நிக்க வச்சிருக்கா அம்பாள். அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு 27, 28 2 நாளும் லட்ச ஹோம பெருவிழாவும், அதற்கு முந்தைய தினம் 26ஆம் தேதி நடுநிசி ஹோமம் அம்பாள் நடக்க போகுது. ஆக மொத்தம் 3 நாட்களும் அம்பாளுடைய ஹோமம் அங்கு நடக்கும். அதனால எங்கு இருக்கிற அடியார்கள் அத்தனை பேரும், உலகமெங்கும் இருக்கிற அடியார்கள் நேரில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த லட்ச ஹோமத்தில் வைக்கப்பட்ட பாத கமலத்தை வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மகிமை பெருவிழாவாக, அம்பாளுடைய புகழை பேசும் விழாவாக அன்னைக்கு அமைத்து அந்த விழாவில் எல்லோரும் கலந்து கொள்ள மிக மிக அம்பாள் சொன்ன விதத்தில் அந்த நாட்கள் ஏற்பாடு பண்ணிருக்கு. எல்லோரும் கேட்டுக்கொண்டதின் பேர்ல அந்த மே 4 ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம். அதில் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நாள்ல உங்களுக்கு நடந்த அற்புதங்களை அங்கு விளக்குங்கள். அந்த அற்புதங்களை நீங்கள் சொல்லிய போது அதை எடுத்து இந்த டிவி நிகழ்ச்சியில போடுவோம். ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியாது. நீங்க கோர்வையாக நிறைய விஷயங்கள் முடியலனாலும் அங்க சொல்லும்போது, இப்ப இந்த ஒரு அடியார் பேசியிருக்கார், பரிகாரம் பண்ணதை பத்தி பேசியிருக்காரு. யாருக்கும் இன்னும் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க நம்ம சொல்ல முடியாது. அவரவர்கள் பரிகாரம் பேசியதை தானாக பேசினால் நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா பரிகாரம் செய்ததை சொல்லுங்கள்னு சொல்ல மாட்டேன். பரிகாரம் செய்ததை சொல்ல நம்ம பரிகாரம் செய்யணும், சுவாமிக்கு ஏதோ வருமானம் இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு மக்கள் நினைச்சுப்பாங்க. அது வேண்டவே வேண்டாம். அம்பாள் பேரை வியாபாரமாக்க செய்யக்கூடாது. அப்ப பாதகமலம் எதுக்கு சுவாமி அப்படின்னா, பாதகமலம் என்பது அம்பாளுடைய ஆலயம், கருங்கல் திருப்பணியாக அங்கு எழும்ப இருக்கிறது. அதற்கு நிறைய பொருளுதவி தேவை. அதற்காகத்தான் இந்த பாதகமலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு மே 4ஆம் தேதி இதுவரைக்கும் வாங்காத ஒரு அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் டைம் இருக்கு. மே 4 ரொம்ப குறுகிய காலம். இந்த 4 ஏன்னா 1 மாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்றிலிருந்து ராவுகால பூஜை செய்யுங்க. புதுசா பாக்குறவங்க, ஏற்கனவே நான் 2 வருஷமா 3 வருஷமா நான் ராவுகால பூஜையிலே நல்லா இருக்குன்னு சொல்ற அத்தனை பேரும் அன்னைக்கு வாங்க முயற்சி செய்யுங்கள். எல்லோரும் நேரடியாக வாங்க முயற்சி செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகிமையில என்ன சுவாமி நாம பண்றது அப்படின்னா, மகிமை கலந்துக்கிறதுக்கு என்ன விசேஷம்? மகிமையில நீங்க கலந்துகிட்டு அவங்களுடைய மகிமை இந்த வார்த்தையால சொல்ல முடியாது, இருந்தாலும் அங்க சொல்லணும். அதை சொல்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பிரத்திங்கிரா உருவம் பொறித்த ஸ்ரீசக்கரம் உருவம் பொறித்த காயின், அதே மாதிரி தெய்வ லட்சோமத்தில் வைக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை, புரியுதா? அதே மாதிரி ஜெய் பிரத்திங்கிரா மூலமந்திர உபதேசம் புஸ்தகத்தில் போட்டது கிடையாது. அம்பாள் எனக்கு உபதேசித்து அதை உங்களுக்கு சொல்வேன். இது 3ம் அன்று பாத கமலம் கொடுத்து கடைசியாக சொல்லப்படும். காலையில 7 மணிக்கு வந்தீங்கன்னா மாலை 7 மணி 8 மணி ஆயிடும் போறது.
9 மணி ஆடும். அதனால இப்போதுலேருந்தே டிக்கெட்டை பதிவு செய்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு கடைசியா பண்ணுங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்கு பண்ணிக்கோங்க. புரியுதா? அதனால தயவு செய்து எல்லோரும் மகிமை விழால தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா அம்பாளுடைய மகிமை, ஏன்னா எல்லோரும் எங்கெங்கிருந்தோ ஒவ்வொரு மகிமையில வர முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வராங்க, நம்ம கிட்ட வந்தாலும் அவங்களை பேச வைக்க எங்களால முடியல, நேரம் இல்லை. இதே ஒரு ஏசி ஆடிட்டோரியத்தில் வச்சு எடுத்தோம்னா 12 மணி வரையும் எடுக்க முடியும். அம்பாளுடைய இடத்துல வச்சு எடுக்கும்போது 5 மணி 6 மணிக்கு மேல வெளிச்சம் இல்லை, அதுக்கு மேல எடுக்க முடியாது. எனக்கு இன்ன வரைக்கும் வெளியில எடுக்க சொல்லி உத்தரவு வரல. ஒரே ஒரு மகிமை மட்டும்தான் வெளியில எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீடத்தை அமைச்சதுக்கு அப்புறம் இங்கதான் எடுன்றேன். எல்லோரும் நம்மளுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், நம்மளுடைய அடியார்கள் சொல்றது, ஒரு ஏசி ஆடிட்டோரியத்தில் வச்சு எடுத்தோம்னா சுவாமி ராத்திரி 12 மணி வரையும் எடுக்கலாம், தயவு செய்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நாங்க அம்பாள் உத்தரவு கொடுத்தா நிச்சயமா ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் இருக்கிறவங்களை வச்சு எடுங்க, வந்து முடிஞ்சதை எடுப்போம், மீதியை அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா போன வாட்டி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல சொல்ல முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்ப பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய தொலைபேசி எண்களை கொடுத்து பதிவு செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக லட்சோமத்தில் அர்ச்சனை செய்து பூஜை செய்து அந்த மூலிகை அம்பாளுடைய காயின் கொடுக்கப்படும். அம்பாளுடைய மூலமந்திர உபதேசம் அன்று செய்யப்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மகிமை விழா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அம்பாளுடைய அனுகிரகம் அந்த 4ஆம் தேதி அமாவாசை தினத்திலேயே பாதகமலத்தையும் கொடுக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இது அமைஞ்சிருக்கு. அன்றைய அமாவாசை, சித்திரை மாதம் அமாவாசை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க தான் பயன்படுத்திக்கணும். இன்றிலிருந்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறவிட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மே 4ஆம் தேதி நிகழ்ச்சி சுவாமிகள் வந்து மகிமை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் பயன்படுத்திப்போம். பதிவு செய்து கொண்டு நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க, அது போதும். அதுவே அம்பாளுக்கு செய்யற கைங்கரியம். புரியுதா? கண்டிப்பா சுவாமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அமாவாசை பரிகார பூஜை முறைகள் யார் யாரெல்லாம் செய்யணும், அது ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடும். இப்போ அமாவாசை பரிகார பூஜை முறைகள் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களை நேரடியாக வந்து பார்த்துட்டு தான் அதை செய்ய முடியும். அப்படி உங்களை பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்னைக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி அவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம், எல்லா தகவல்களையும் சொல்லிடுங்க. நிச்சயமாமா. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் இன்றிலிருந்து ராவுகால பூஜை தயவு செய்து செய்யுங்க. செய்ய ஆரம்பிச்சோன்னே அம்பாளுடைய சக்தியை நீங்க உணர்வீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியில மகிமை பேசியிருப்பார் ஒரு அடியார். நான் சொன்னதும் அவர் சொல்வதும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன்னா நான் சொன்னது இதான் அடிக்கடி இன்னைக்கு நான் சொல்றதும் அது வருவதும், ஏன்னா எனக்கு என்ன மகிமை வரும்ன்றது எனக்கு தெரியாது. அந்த பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி பரிகாரம் செய்யுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குழந்தைகளுக்கு 7 வயசுக்கு முன்னாடி 7 வயசுக்கு அப்புறமாவது பரிகாரம் செய்யுங்க. 14 வயசுக்குள்ள செய்து விட்டுருங்க. இது ஏன் அதிகமா சொல்லுனா, நம்மளுடைய பரிகாரம் அபரிவிதமான சக்தி அம்பாள் கொடுத்துருக்கா, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இத்தனை பவுன் போடுறேன் அத்தனை பவுன் போடுறேன்றது வேண்டாம். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியை பேசும்போது இந்த மகிமையில பேசியிருந்தார் பாருங்க, அந்த அடியாருடைய குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் ஆகி குழந்தை பேர் கிடைச்சி கணவனோட சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வீட்டுல இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் பரிகாரம் செய்து அந்த பொண்ணுக்கும் நல்ல வேலை கிடைச்சு இப்ப திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? பெண் பிள்ளைகளை வைத்திருக்கவங்களுக்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப அச்சப்படும். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல இருக்குமா? நம்ம அம்மா அப்பா வந்து வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க, இங்க இப்படி இருப்போமா அங்க எப்படி, அதனால தயவு செய்து சமையலை கத்துக்கோ. இப்ப எல்லாரும் ஒண்ணுதான். புரியுதா? நம்மளால முடியலன்னா வீட்டுக்காரே சமைச்சு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு மாமியார் வீட்டுக்கு போனா இப்படிலாம் இருக்கணுமா அப்படிலாம் இருக்கணுமான்னு சொல்லி தரும்ல. நம்மளுடைய தாயத்து இருக்கிற இடத்துல உனக்கு எப்படி சந்தோஷமாக நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு தாயத்தை போடுங்க. பிள்ளைகளுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்ததுதான் படிப்பு. என்கிட்ட படிப்பு பத்தி கேட்க வருவாங்க. ஒழுக்கம் அப்புறம் படிப்பு அப்புறம் வாழ்க்கை. இந்த ஒழுக்கமும் படிப்பும் ஒழுங்கா இருந்தா வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு அம்பாள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தாயத்தை போட்டும்போது படிப்பு எப்படி இருக்கு, ஒழுக்கம் எப்படி இருக்கு, இந்த 2 பார்க்கும்போதே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்தா, சுவாமி இந்த மாதிரி போட்டு இப்படி இருக்கு சுவாமி, வந்து சொல்லுங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கும் தீர்வு என்னால கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பஸ்பங்கள் உங்க உடம்புல ஊற ஊற உங்களுக்கு வந்தான சக்திகள் அம்பாள் கொடுத்துற. தவறு நடக்காது. தவறு நடந்தால் யாராவது 100% நல்லா இருக்கும், ஒரு 10% சிரமப்படுறாங்களே வைத்துக்கோங்களேன், வாங்க நேர்ல வாங்க, என்ன நடந்துன்னு சொல்லுங்க. அப்ப அதுக்குண்டான தீர்வை, நிரந்தரமான தீர்வு என்பது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அம்பாள் கொடுத்த மாபெரும் சக்தி. யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போனோம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு நான் வச்சுக்க மாட்டேன். இது ஒண்ணும் என் குடும்ப சொத்து கிடையாது. அம்பாள் எனக்கு அம்பாள் சுயம்பா வந்து கொடுத்தது, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. அதை இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்.
மக்கள் எதுக்காக சம்பாதிக்கணும்? இன்னைக்கு பணம் எதுக்காக சம்பாதிக்கணும்? காசுக்காக. காசு வேணும். காசு எதுக்கு? பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குது. பிள்ளைகள் சந்தோஷம் எப்படி வரும்? அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தால்தான் சந்தோஷமா வரும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா ஒரு ஆண் நிச்சயமாக போய் வேலை வாய்ப்புல ஒழுங்கா உட்காந்து ஒழுங்கா சம்பாதிக்க முடியாது. அந்த வேலை வாய்ப்புல ஒழுங்கா உட்கார முடியல, வேலைக்கு போன ஒழுங்கா உட்கார முடியல, ராத்திரி தூக்கம் வராது. ராத்திரி தூக்கம் வரலன்னா ஸ்ட்ரெஸ் போகும். அதுக்கப்புறம் உடல்ல இருக்கிற எல்லா வியாதியும் வரும். சரியாக செய்வதை நம் முறையாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் பலனை எதிர்பார்த்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி அம்பாளை பூஜித்து அம்மா என் கூட இரு வழி நடத்துன்னு சொல்லுங்க. எல்லோரும் பரிகாரம் செய்ய முடியாது. புரியுதா? எல்லோரும் ஜாதகம் பார்த்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு விதிவிலக்கு அம்பாள் வச்சிருப்பா. அப்படி பார்க்க முடிந்தவர்கள் தயவு செய்து பரிகாரங்களை பத்தி தெரிந்து கொள்ள ஜாதகத்தை ஒரு முறை நேர்ல பாருங்க. வாரத்துல ஒரு நாள் சொல்லியிருந்தா 2 நாளா கேட்டிருக்காங்க எல்லாரும். முடியாது, நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்களும் சாமி ஒரு நாள் முடியலன்னு போன வாரம் சொல்லிட்டாங்க. அதனால 2 நாளுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து பண்ணுவேன். அதுக்குண்டான கிழமைகளை உங்களுக்கு பின்னர் சொல்றேன். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பதிவுகள் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். முக்கியமாக இப்ப எந்த நாடுகளுக்கும் விஜயம் இல்லை. எந்த நாட்டில இருந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு தொலைபேசி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த நாட்டில் இருக்கிறோம் பரிகாரம் செய்து கொள்ளலாம். பரிகாரத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பரிகாரத்துக்கு நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. 21 வகையான மூலிகை பஸ்பம் உங்களுக்கு தாக்கி கொடுப்பேன். இடுப்புல அணிந்துக்கலாம், கழுத்துல அணிந்துக்கலாம். வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் செய்யணும். அது எப்ப அவசியம் என்பதை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன். சில பேருக்கு ரொம்ப அவசியமா இருக்கும், உடனே தேவை இருக்கும். சில பேருக்கு பொறுமையா செய்யுங்க, உங்களுடைய சௌரியம் சொல்லுவேன். அந்த அவசியம் செய்யணும்னு சொல்றவங்க கட்டாயம் செய்யணும், உடனே செய்ய முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே தீர்வு என்பது ஒரு தடவை நேர்ல சந்திங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த தருணத்துல ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு நம்ம நேர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராவுகால பூஜை பற்றின தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம்.
என்ன நேயர்களே, ராவகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினம்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராவகால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் எப்பவுமே நமக்கு நீடித்து நிலைக்கும். அது மட்டும் இல்லாமல் 900252330000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றின விளக்கங்கள், தீர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்மாக்கள், அதனுடைய வினைகள் என்ன, இது மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் உங்களுக்கு தனித்துவமா சுவாமிகள் அவர்கள் நேரடியாக சொல்லுவாங்க. சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே முன்பதிவு செய்து கொள்ளலாம். வெளியூர், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க மட்டும் சுவாமிகளை நேரடியாக பார்க்க முடியாத சூழல்ல இருக்கிறவங்க மட்டும் போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா அது அமாவாசை பரிகார பூஜை முறைகள் தான். அந்த அமாவாசை பரிகார பூஜை முறைகள், அந்த நிரந்தர தீர்வை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னாலும் இப்பவே முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பாக்குறாங்க, ராவுகால பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ராவுகால பூஜையிலேயே நிறைய நன்மைகள், கட்டாயம் நிறைய நன்மைகள் இருக்கும். அடுத்து பாதகமல பூஜை போவாங்க. அடுத்து அந்த நிரந்தர அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்வாங்க. இந்த 3 முறைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க செய்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. மேடம், நாங்க தஞ்சாவூர்ல இருந்து சுபாஷினி பேசுறேன். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட கொழுந்தனாருக்கு தான் கேட்கணும். சரிங்க. அவங்களோட ராசி மகர நட்சத்திரம், மகர ராசி உத்திராட நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எங்களோட கொழுந்தனாருக்கு தான், அவங்களுக்கு நாங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் கல்யாணம் பண்றதுக்கு. சரிம்மா. பட் ஆனா அவங்க விருப்பத்துக்கு ஒரு பொண்ணை பாத்துட்டு அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிம்மா. எங்க வீட்டுல இது பிடிக்கல, எங்க அத்தைக்கு, எங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே அதனால பிரச்சனை. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. நாங்க இல்லம்மா, இப்பதான் இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 14 வயசுக்கு மேல அவசியம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். எதுக்காக சொன்னா, நம்மளுடைய திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தரணும் அப்படின்னு சொல்றது, புரியுதா? அதற்கு நீங்க இன்றுல இருந்து இப்பதான் முதல் தடவையா நம்ம நிகழ்ச்சியை பாக்குறீங்க. தொடர்புல இருக்கீங்களா தெரியல. இருக்கீங்களா தொடர்புல? இருக்கும். ஆமா, நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னா இன்னில இருந்து தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சரியா? ஆமா, இன்னில இருந்து. தயவு செய்து இன்றிலிருந்து ராவுகால பூஜை செய்யுங்க. முதல்ல ஆரம்பிச்சிருங்க. அவர் அந்த ராவுகால பூஜையை செய்ய அவர் உட்கார்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? நீங்க அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ பேரிச்சம்பளமும் தண்ணியும் கொடுங்க. பேரிச்சம்பளம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். தண்ணியே தெரியாம கூட கொடுக்கலாம். நம்ம ஒன்றும் விஷத்தையோ வசியம் மருந்தையோ தவறான விஷயங்களையோ கலந்து தரல. அம்பாளுக்கு வைத்த பிரசாதங்களை ஒரு சொட்டு அந்த தண்ணியில கலந்து கொடுங்க. நல்லதா அவங்களுக்கு புரிய வைப்பாங்க, புரியுதா? அதனால இன்னில இருந்து கொடுங்க. எங்க இருக்காங்களோ வாரத்துல ஒரு நாளும். என்னம்மா? என்னம்மா சொல்லுங்க, புரியல. இல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க, அதான் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் எப்ப வந்தாலும், ஞாயிற்றுக்கிழமையில வராரோ வெள்ளிக்கிழமையில வராரோ எந்த கிழமையில வந்தாலும் அந்த தண்ணியை டெய்லி எடுத்து வைங்க. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து வைக்கிறதுனால கெட்டு போகாது. ஒரு சொட்டா எடுத்து வச்சாலும் ஒரு அரை கால் டம்ளர் எடுத்து வச்சீங்கன்னா மொத்தமா ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணிலையும் கொஞ்சம் காஃபிலையும் அப்படி கலந்து கொடுக்கலாம். அந்த எண்ணங்கள் அம்பாள் மாத்தி கொடுப்பா. நல்லதா அவங்களுக்கு புரிய வைப்பா அந்த பிரசாதம் சாப்பிடும்போது, புரியுதா? அப்ப தானா அவங்களுக்கு புரிஞ்சிடும். முதல் நீங்க இன்னில இருந்து உங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற வீட்டுல குழு ஒன்னா இருக்கீங்களா, ஒண்ணு நீங்களோ இல்ல உங்க மாமியாரோ, ராவுகால பூஜை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. 2 அகல் தீபம், ரொம்ப சிரமம் இல்லை. 2 அகல் தீபம், ஒரு டம்ளர் தண்ணி, கொட்டை நீக்கி பேரிச்சம்பளம், தேன் விட்டு, அவ்வளவுதான். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே சொல்லுங்க. சொல்ல சொல்ல மாறுவா. அம்பாள் நிச்சயமா மாத்தி கொடுப்பா. அவர் விரும்பப்படுற பொண்ணு நல்ல குடும்பமா இருந்து நல்லதா இருந்தா பண்ணி வைக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப தவறான விஷயமா இருந்தா அதை அவாய்ட் பண்றதுக்கு உண்டான சக்தியை அம்பாள் காட்டி கொடுப்பா, புரியுதா? சரிங்கம்மா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமி, இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியமான இந்த 3 படிகளையும் செய்துட்டாங்க அப்படின்னா, செய்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? நிச்சயமா. இப்ப ஒரு அடியார் பேசினார், மகிமை விழால பேசினது. அவங்க பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கு, குழந்தை பேரு நல்லபடியா கிடைச்சிருக்கு, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்க. மாமியார் என் வீட்டுல இருந்ததை விட மாமியார் வீட்டுல ரொம்ப சொகுசா சந்தோஷமா இருக்கான்ற. ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? இதான தேவை. இது கிடைக்குது. ஒரு ஆணுக்கு என்ன தேவை? நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம பரிகாரம் நிச்சயமாக உதவி செய்து எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில் எப்ப என்ன மாற்றம் வர வேண்டியதோ அதை சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அமாவாசை பரிகாரத்துக்கு உண்டு.
எல்லாரும் செய்திட முடியாது. எங்கிட்ட மாசத்துக்கு ஒரு 200 பேர் பார்க்குறாங்க, 100 பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் நான் வாரம் வாரம் உட்காரதை பொறுத்து பார்க்குறவங்க அத்தனை பேரும் பரிகாரம் செய்ய முடியாது, நிச்சயமா முடியாது. ஒன்று அவங்களுக்கு பொருளாதார சக்தி இருக்கும், சில பேருக்கு பொறுமையா செஞ்சுக்கலாம்னு என்ன இருக்கும், சில பேருக்கால செய்யவே முடியாது. என்ன இருந்தாலும் போயிட்டு வந்து நான் அப்பயே யாரையுமே பரிகாரம் செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்துறது இல்லை. எல்லோரும் போய் வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிச்சு முடிவிடுங்க. அம்பாள் உங்களுக்கு சொல்லுவா. நிறைய பேருக்கு போய் பரிகாரம் செய்யணும் அனுப்பிச்சு விட்டுருக்காளே, போய் தயவு செய்து பரிகாரம் செய்யு ராவுகால பூஜையில சொல்லியிருக்கா, கனவுல போய் சொல்லியிருக்கா. எனக்காக அவ ஏன் வேலை செய்யறா? எனக்காக இல்லை, உங்களுக்காக அவ வேலை செய்யறா. அந்த இடத்துல உங்களுக்காக உன்னை நீ காப்பாற்றிக்கொள், அது ஒரு அருமருந்து பரிகாரம், அதை செய்து கொள். நம்ம குழந்தை பேருக்காக பரிகாரம் செய்யறோம், கல்யாணம் ஆகலன்னு பரிகாரம் செய்யறோம், வேலை வாய்ப்புக்காக பரிகாரம் செய்யறோம், திருமணம் ஆகணும்னு பரிகாரம் செய்யறோம், பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு தொல்லைகள் இருந்து நீங்கிறதுக்கு பரிகாரம் செய்யும். இப்படி ஒன்னொன்னுத்துக்காக பரிகாரம் செஞ்சா வாழ்க்கை ஃபுல்லா பரிகாரமா போயிடுமே. ஒரு விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்கணுன்றமே. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க ஜாதகத்தை பாருங்கள், திருப்பி மறந்துடுங்க, தூக்கி போட்டுருங்க, சாமி ரூம்ல வச்சிருங்க. அம்மா நல்லபடியா இருக்கட்டும் பாதகமலத்துக்கிட்ட வச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. பரிகாரம் செஞ்சவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றனே. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பீடத்திலேயோ என்னையோ வந்து பார்த்து நல்லா இருக்கேன் சுவாமி, சிரமப்படுறேன், இந்த விஷயங்களை தகவலை சொல்லுங்க, நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி, சிரமப்பட்டா அதை மாற்றத்துக்கு என்ன வழி, எல்லாம் சொல்லி தரும். இது நிரந்தர தீர்வாக இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள எல்லாராலும் முடியாது. யாருக்கு அந்த அமைப்பு இருக்கு அப்படின்பது அம்பாள் காட்டி கொடுப்பா. ஜாதகத்தை நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஜாதகத்தை பிரிச்சு பாருங்க. 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்துக்குள்ள 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ பார்வைக்குள்ள இருந்தாலோ அமைப்பு எப்ப வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். அந்த நிரந்தர தீர்வுக்கானதான் இந்த முயற்சி அமாவாசை பரிகாரம். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே என்ன செய்வோம், என் புள்ள நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சிரமப்படுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பெற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிரும், அதுக்கப்புறம் அந்த சொத்தையும் அழிச்சிருது, தானும் அழிஞ்சு போயிடும். அந்த சொத்துக்கள் எல்லாம் அவன் வாங்கி நல்லபடியா வச்சிருப்பான், நீங்க வச்சிருக்கிற சொத்தையும் நல்லபடியா வச்சிருப்பான், அதையும் இன்னும் பன்மடங்கு ஆக்குவா. உலகத்துக்கும் நல்லது செய்வாங்க, நாட்டுக்கும் நல்லது செய்வாங்க. அப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து கொடுங்கள். நீங்க வயதான பெரியோர்கள் இருந்தால் தயவு செய்து பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்க. ஏன்னா வயதான காலத்தில் பிள்ளைகளால் நாம் பார்த்துக்கொள்ள முடியாம இருக்கும், அந்த பிள்ளைகள் நம்மளை பார்த்துக் கொள்வார்கள். வயதான காலத்தில் தேவையில்லாத நோய் நொடிகள் வராது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வயதானவருக்கு. ஏன்னா வயசானவங்க நம்ம பிள்ளைகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். வயசானவங்க என்ன சாமி பண்றதுன்னு கேட்டா, வயசானவங்க அவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள் வராது, பிள்ளைகளாலோ இந்த குடும்பங்களாலோ அவமானங்கள் வராது. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுல அவமானம் வரும், அது ஆண் பிள்ளை பட்டாலும் சரி பெண் பிள்ளை பட்டாலும் சரி, வரணும் இருந்தால் வந்துடும். அதெல்லாம் நடக்காது. உங்களை உங்க பிள்ளைகள் தங்கத்தட்டில் வைத்து தாங்குவார்கள், உங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்த்து கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு. அதனால தயவு செய்து வயசானவர்களுக்கு 21 நாள் செஞ்சா மட்டும் போதும். பிள்ளைகளா இருந்தா மட்டும் 48, 90 இருக்கு. அதுக்குண்டான விளக்கங்கள் நேர்ல தர முடிஞ்சா பயன்படுத்திக்கோங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் காத்துருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? ஜெய் பிரதிங்கிறமா. குரு நன்றால் குருவே துணை. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நான் மகர் ராசி, குரு அம்மாள்மா என் பேரு. சரிங்கம்மா. ரெடிஸ்ல இருந்து பேசுறாங்க. ஆந்திரல இருந்தோம். அது காலஸ்தரி எங்க ஊரு. சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா. ஐயா ரொம்ப வணக்கங்க ஐயா. குரு நின்றார்கள் குருவே துணை. ஜெய் பிரதிங்கிற ஜெய் பிரதிங்கிற. சொல்லுங்கம்மா. ஐயா எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டையில இருந்தேன் ஐயா. ரொம்ப குடி, ரொம்ப தொல்லை, வீட்டுல ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேங்க ஐயா நானு. இப்போ ஜெய் பிரதிங்கிற பத்தி நான் ராவுகால பூஜை உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை அதை ஆரம்பிச்சேன் ஐயா. இப்ப எங்க வீட்டு ஒரு குடி நிறுத்திட்டாரு. இடம் பிரச்சனை இருந்தது, இடம் பிரச்சனை எனக்கு முடிஞ்சிருச்சு. அம்மா அருள் எனக்கு ரொம்ப கிடைச்சிருச்சுங்க ஐயா. ஒரு சின்ன பேப்பர் தான் எனக்கு கிடைச்சது, அம்மா முகம். அதை வச்சு நான் பூஜை போட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பசங்க படிக்கணும், அவர் இன்னும் நல்லா முழுமையா மாறணுங்க எங்க வீட்டுக்காரு. எல்லாம் மாறுவாங்க. என் பேர்லயே ஒரு இடம் வாங்கிருக்குங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அம்பாள் எவ்வளவு பெரிய விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்கா பாருங்க. அதனால எவ்வளவு நாளா செய்றீங்க இப்ப ராவுகால பூஜையை? நான் இப்போ ஒரு 6 மாசம் தான் ஐயா போட்டேன். பிரிஞ்சிருந்தேன் நானும் எங்க வீட்டுக்கு வரோம், அவர் சேர்ந்துட்டோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் முதல் சொல்லணும். பிரிஞ்சிருந்த கணவர் மனைவி சேர்ந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. தெரிஞ்சிருக்கோம். அம்மா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டு உடனே போட ஆரம்பிச்சேன். அவரும் தெரிஞ்சுட்டாரு, என் பேருமே இடம் வாங்கிட்டோங்க ஐயா. சரி, இந்த நிகழ்ச்சியை பாக்குற அத்தனை பேருமே எத்தனையோ பேர் வீட்டுல பிரிஞ்சு இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம பல காலமாக பல வருடங்களாக பிரிஞ்சு இருப்பீங்க. இப்ப இவங்க சொல்றதை கேட்டு எல்லோரும் ராவுகால பூஜை செய்யுங்க. கணவன் தானா வந்து கூட்டின்னு போயிடுவாங்க.
புரியுதா? மனைவி தானா வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இது ஏன்னா அந்த மாதிரி அமைப்புல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணலான்னு தெரியாம, ஏன்னா வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், அப்பா அம்மாவே கஷ்டப்படுத்துவாங்க. என்னடா இப்படி உட்காந்துருக்கேன். லைன்ல இருக்கீங்களாமா? அம்மா அப்பா வீட்டுல கஷ்டப்படணும், கணவன் வீட்டுல கஷ்டப்படணும், சொந்தக்காரங்களால கஷ்டப்படணும், எல்லாம் அக்கம் பக்கத்துல அவமானப்படணும், பிரிஞ்சிருக்கான்ற பேரு. அதெல்லாம் மாத்தக்கூடிய சக்தி அம்பாள் கொடுத்திருக்கா இல்லையா? அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ராகுகால பூஜையை எல்லோருக்கும் பரப்பிட்டு வாங்க. நம்மளுடைய பீடத்து சந்தோஷமா, அதான் ரொம்ப தேவை. எல்லாரும் ராகுகால பூஜை செய்து நல்லா இருக்கிற அத்தனை பேருமே பாத கமலம் தயவு செய்து வாங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு பாத கமலத்திலையும் அம்பாளுடைய ஆலயம் எழும்ப இருக்கிறது. புரியுதா? நல்லா இருக்கு. தொடர்ந்து இந்த ராகுகால பூஜை எல்லாருக்கும் பரப்பிட்டு வாங்க. சந்தோஷமா, நல்லா இருக்கு. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க சுவாமி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும். அதற்கு எல்லோரும் ராகுகால பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க ராகுகால பூஜை செய்யற இடத்துல இருந்தீங்கன்னா, நான் ஜெய் பிரத்யங்கிராபீட ராகுகால பூஜை பக்த மகாஜனானாம், அமாவாசை பரிகார பூஜித்த பக்த மகாஜனானாம், பாதகமல பூஜித்த பக்த மகாஜனானாம் சொல்லி எல்லோருக்கும் தினசரி பிரார்த்தனை செய்கிறேன். அதனால நீங்க ராகுகால பூஜை செய்வதனால் எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எல்லோரும் தொடர்ந்து செய்யுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற அம்பாளை பிரார்த்திச்சுக்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வர 26ஆம் தேதி அஷ்டமி நடுநிசை ஹோமமும், 27 மற்றும் 28ஆம் தேதிகள்ல ஜெய் பிரத்யங்கிரா தேவி லட்ச மூலமந்திர ஹோம பெருவிழா மற்றும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிரா தேவி பிரதிஷ்டா வைபவ 3ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 27 மற்றும் 28ஆம் தேதிகள்ல நடைபெற இருக்கு. வருகிற 3ஆம் தேதி மே 3ஆம் தேதி சண்டி ஹோமமும், 4ஆம் தேதி அமாவாசை பரிகார பூஜை முறைகளும் இருக்கு. அதோட அன்றைய தினமே பாதகமலம் கொடுக்கிறதாகவும் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கே மகிமை விழாவும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க, பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். தினமும் காலையில ராஜ் டிவில 6:40 மணிக்கு ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பீடத்துல ராவுகால கூட்டு வழிபாடு நடக்குது. அதிலும் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். யூடியூப்ல ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற பீடம்னு பார்க்கலாம். பேஸ்புக்ல ஜெய் பிரத்யங்கிற பீடம்னு ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை srijaypratyangara@gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருக்கும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா மகிமை விழா ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் உபதேசித்த ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்து அதனால் ஏற்பட்ட அற்புத அனுபவங்களை சுவாமிகளிடம் பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. மே 4ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜெய் பிரத்யங்கரா மூல மந்திர உபதேசம் மற்றும் ஜெய் பிரத்யங்கரா லட்ச ஹோமத்தில் வைக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் மே 4ஆம் தேதி சித்திரை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒரு முறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 0444202467. செல்
9025233000 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40 வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம்.